கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. உலகில் எத்தனையோ சத்தங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்கிறோம். பயப்படுத்தும் சத்தம், திகிலை உண்டாக்கும் சத்தம், இப்படிப்பட்ட சத்தங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தரின் சத்தம் வித்தியாசமானது. கர்த்தரின் சத்தம் வல்லமையானது. நீதிமொழிகள் 20:12 வாசிக்கிறோம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தரின் சத்தத்தை கேட்க கர்த்தர் காதை உண்டாக்கினார். ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுதான் அவர்களின் வாழ்க்கையில் பயம் வந்தது. பாவம் செய்த பின்பு அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்பவில்லை. தங்களை ஒளித்து கொண்டார்கள். கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவம் செய்யும்போது நம்மை ஒளித்து கொள்கிறோம். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்பாமல் போகிறோம். ஏசாயா 6:10 வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடி என்றார். நாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது தேவன் நம் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். யோசுவா 10:12-14 வரை வாசிக்கிறோம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. சூரியனும் சந்திரனும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய சத்தத்தின் வல்லமையை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. நாம் அவருடைய சத்தத்துக்கு நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் செவி கொடுக்கும்போது அவருடைய வல்லமை விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம் காதுகள் மந்தமில்லாமல் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 29:4 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.